வணக்கம். இப்போ பாருங்கள், இந்த ஜாதகத்தில் ஒரு குறிப்பு எடுப்போம். இது நம்ம சுகர் நாடி மெயினாக எடுத்துக்கொண்டு சப்தரிஷி நாடியும் யூஸ் பண்ணி, அதே நேரத்தில் பிருகுநந்தி நாடியுடைய அமைப்பையும் பார்வையும் எடுத்துக்கொண்டு நம்ம சொன்னோமானால், நிச்சயமாக எந்த ஒரு ஜாதகத்தையும் நம்ம பலனை துல்லியமாக எடுத்துக்கலாம். இந்த ஜாதகம் ஒரு பாடத்திற்காக கொடுக்கப்பட்ட ஜாதகம். இந்த ஜாதகத்தில் என்ன நிலைமை அப்படி என்றால், கல்யாண வயசு 28, 29 வயசு நடக்கும்போது நிச்சயமாகிட்டு, நிச்சயமான அந்த நிகழ்ச்சி பிற்காலத்தில் நின்றுவிட்டு கல்யாணமும் தடையாகிவிட்டது. இதற்கு என்ன காரணம் அப்படி என்று நம்ம பார்க்கும்போது, முதலில் நிச்சயத்தை பார்ப்பது என்னென்றால், நிச்சயம் என்பது ஒரு ஒப்பந்தம், அப்படி தானே? அப்போ ஒப்பந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு பாவத்தை நம்ம எடுக்கும்போது, கடகலக்கணத்திற்கு 3ஆம் இடம் ஒப்பந்தம், டாக்குமெண்ட்டு. அதே நேரத்தில் நம்மளுடைய கம்யூனிகேஷன், தொடர்பு, இது எல்லாமே நம்ம 3ஆம் இடத்திற்கு அந்த காரகமாக எடுத்துக்கலாம். அப்படி எடுக்கும்போது பாருங்கள், 3க்குரிய புதன், அந்த 3க்குரிய புதன் எந்த சாரத்தில் நிற்கான்னு பார்க்கணும். எந்த நட்சத்திரத்தில் நிற்காங்கன்னு பார்க்கும்போது, அவர் 1வது பாதத்தில் நிற்காரு. கேதுவுடைய காலை வாங்கிட்டார். இந்த கேதுவுடைய காலை வேங்கும் போதே அது முதல் தடையாக ஆகிவிட்டது. ஏன்னா கேதுவுடைய காரகன் எந்த காரியத்தையும் நிப்பாட்டக்கூடியது, கட் பண்ணக்கூடியது, சுருக்கக்கூடியது. இந்த மாதிரி ஒரு ஒரு நிலை தான் கேதுக்குரியது. அதிலே பாதி அடிபட்டு போயிட்டு. 2வது, அந்த புதன் லக்கணத்துக்கு 6, 8ஆக போய் அமைந்தது மிகப்பெரிய ஒரு தடை. அப்போது ஒப்பந்தம் என்பது இந்த ஜாதகராகிய லக்கணத்திற்கு ஒத்து வராது. சரி, அதை விட்டு 7க்கு 3ஆம் இடம் பார்ப்போம். இவருக்கு எதிர் திசையான 7வது இடம் மனைவியை சார்ந்தது. மனைவிக்கு வேண்டியதாக கேட்கப்பட்டது, கல்யாணத்திற்கு வேண்டி. அப்போ 7க்கு 3ஆம் இடம் மீனம். மீனத்துக்குரிய குரு, அந்த ஸ்தானாதிபதி குரு எந்த சாரம் வாங்கியிருக்காருன்னு நம்ம அந்த இடத்துல நம்ம பார்க்கணும். அப்போ குருவுடைய சாரம் பார்த்திங்கன்னா, கார்த்திகை சூரியனுடைய சாரம் வாங்கி, கார்த்திகை 4ஆம் பாதத்தில் சூரியனுடைய சாரம் வாங்கியிருக்காரு. சாராதிபதி பாருங்கள், அந்த சாராதிபதியுமே லக்னத்திற்கு 6, 8ஆக அமைந்ததும், அந்த 7க்கு 12 போய் உட்கார்ந்ததும் ஒரு ஒரு சங்கடமான விஷயம். ஏனென்றால், இவருக்கு வரக்கூடிய எதிர்பார்ட்டியுமே இந்த சூழ்நிலையில் தான் வருது. அது கரெக்டாக அவங்களுக்கு ஒரு மாற்றமான நிலையில் இருந்து, இவருக்கு இந்த பாதிப்பு இருந்தால் கூட ஓரளவுக்கு சமாளித்து அந்த காரியம் நடந்துவிடும். அப்போ எதிர்பார்ட்டியிடம் ஒப்பந்தம் போடுவது இந்த ஜாதகத்திற்கு உகந்தது அல்ல. அப்போ எப்படின்னா, ஒப்பந்தம் போடாமல் டைரெக்டாக கல்யாணம் முடித்தா இவங்களுக்கு ஈஸியாக கல்யாணம் முடிஞ்சிடும். அதுதான் அந்த விதி. அப்போது பாருங்கள், 7ஆம் இடமாகிய சுக்கிரன், அந்த சுக்கிரன் சொல்லுடைய காரகம், அந்த சுக்கிரன் என்று சொல்லக்கூடிய திருமணக்காரகன், ஆணுக்கும் பெண்ணுக்குமே திருமணக்காரகன் சுக்கிரனை எடுத்துக்கொள்ளலாம். அவர் 7ல் உட்கார்ந்தது பாராசர முறையில் பார்க்கும்போது, பாரம்பரிய முறையில் பார்க்கும்போது காரகாதிபதி தோஷம். இப்போ காரகநாஸ்தி தோஷம் அங்கே பெற்றாச்சு. கல்யாணமும் கொஞ்சம் லேட்டாக தான் முடிக்கணும். கல்யாணம் முடிவதற்கு நம்ம பிருகுநந்தி முறையில் எப்படி எடுப்போம் அப்படின்னா, சுக்கிரனும் குருவும் ஏதாவது ஒரு வகையில் தொடர்பு கொள்ளணும். இப்போது சுக்கிரனுக்கு 5வது இடத்துல குரு இருக்கார், குருவுக்கு 9வது இடத்துல சுக்கிரன் இருக்கார். அதுக்கு இடையில் எந்த தடைப்பட்ட கிரகம் இல்லாதனால இவருக்கு கல்யாணம் முடியும் என்று உறுதியும் சொல்லிவிடலாம். ஆனால் எப்போது கொஞ்சம் வயசு போய் கொஞ்சம் தாமதமாக இவர் முடித்தார்னா அந்த பிரச்சனை எல்லாமே வராது. ஆனால் எக்காலத்து கொண்டோ திருமணம் முடிக்கும்போது ஒப்பந்தம் போடாமல் டைரெக்டாக கல்யாணமே முடிச்சிடலாம். அப்படி முடித்தா மட்டும்தான் இதில் ஓரளவுக்கு இவருக்கு கல்யாண காரியங்கள் எல்லாமே கைகூடி வரும், வெற்றி கொடுக்கும் என்பது பிருகுநந்தியுடைய விதிமுறை எடுத்திருக்கு, சுகர் நாடி விதிமுறை எடுத்திருக்கு, பராசரருடைய விதிமுறை இந்த இடத்துல எடுத்தாச்சு. இது போக பாருங்கள், 7க்கு 3வது குருவும் 7வது அதிபதியும் சரலக்கணம் ஆகிய கடக லக்கணத்திற்கு பாதகாதிபதியில் போய் பாவத்தில் போய் உட்காந்துட்டாங்க. இப்போ அது ஒரு மிகப்பெரிய தோஷம். இவையெல்லாம் நம்ம கவனித்து சீக்கிரம் ஒரு நொடியில் பார்த்துட்டோம். நம்ம பார்த்து அதுக்கு தக்கப்படி ஜாதகத்தை பொருத்தி நம்ம வைத்தோமானால் இந்த ஜாதகம் திருமண வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி ஒரு 5 நிமிஷத்துக்கு கூட ஆகிருக்காது, நம்ம எல்லா விஷயத்தையும் எடுத்துட்டோம். இந்த பலனை நீங்கள் அப்படியே வரக்கூடிய நபரிடம் சொன்னீங்கன்னா 100% கரெக்டாக இருக்கும். ஆமாம், சரிதான்,
ஒரு நிச்சயம் பண்ணி அது அது முறிஞ்சிட்டு இல்லாமல் போயிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நம்ம வேறு எந்த கணக்கும் எதுவுமே நம்ம எடுக்கல பாருங்கள். அப்போது நீங்கள் எடுக்கக்கூடியது என்னன்னா 3 விதிமுறை. பிருகுநந்தியை நல்லா தெரிஞ்சு கொள்ள வேண்டும். சுகர் நாடியுடைய விதிமுறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். சப்தரிஷி நாடியுடைய விதிமுறைகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும். இதுக்கு இடையில் நம்முடைய பாரம்பரிய சோதிடமாகிய பராசரருடைய சில விதிமுறைகளை ஒன்றென்று உள்ளே பூத்தி கொள்ள வேண்டும். இதை கலக்காமல் முழுமையான ஒரு சோதிடத்தை நாம் சொல்வது கஷ்டம். ஒரு குறிப்பிட்ட பிருகுநந்தி மாத்திரம் படிச்சுக்கிட்டு நீங்கள் சொல்கிறதா இருந்தால் அது கொஞ்சம் திறமைகளும் வேணும். சூட்சுமைகளை புரியக்கூடிய ஒரு மனநிலையும் நமக்கு வேணும். இப்படி பார்க்கும்போது ஏதாவது ஒரு விதிமுறை வந்து நமக்கு 100% சப்போர்ட் பண்ணிடும். அந்த இடத்துல டக்குன்னு சப்போர்ட் பண்ணி நமக்கு ஒரு மரியாதையை அந்த இடத்துல தந்துடும். ஆகையால் நண்பர்களே, இந்த 3 பாடங்களையுமே தெளிவாக வீடியோ முறையில் நம்ம வந்து சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் அந்த அந்த வீடியோகளை நீங்கள் குறைந்த கட்டணத்தில் நான் உங்களுக்கு தந்துகிறேன். எந்த நேரத்திலும் சந்தேகங்களை எப்பொழுதும் கேட்டுக்கொள்ளலாம், நேரடியாக கேட்டுக்கொள்ளலாம். உங்களுக்கு தேவைப்பட்டவர்கள் தொடர்பு கொள்ளவும். அடுத்த ஒரு பாடத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.